ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக். இந்த அப்டேட் செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் நேற்றுக்கு ஒரு அப்டேட் நமக்கு இப்போ கிடச்சிருக்கு. கேஜிஎஃப் படத்தோட ப்ரொடியூசர் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நடந்த ஒரு இன்டர்வியூவில், அதாவது கேஜிஎஃப் சாப்டர் 3 வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அதாவது கண்டிப்பாக கேஜிஎஃப் சாப்டர் 3 வரும். ஆனால் இப்போது எங்கள் கையில் இருக்கிற எல்லா ப்ராஜெக்ட்டும் முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக அந்த ப்ராஜெக்டை கையில் எடுக்க போகிறோம். இதுக்கான ஒர்க்கெல்லாம் போயிட்டுருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் பிரசாந்திலும் கொஞ்சம் பிஸியாக இருக்காரு. ஸோ அவரோட ஒர்க்கெல்லாம் முடிஞ்சு உடனே பார்த்தீங்கன்னா அவர் வந்து கேஜிஎஃப் சாப்டர் 3ல இறங்க போகிறாரு. இந்த யூனிவர்சல் பொறுத்தவரையும், கேஜிஎஃப் யூனிவர்சலை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இது நிற்காது, போயிட்டே இருக்கும் அந்த மாதிரியும் சொல்லிட்டு வராங்க சில பேர். இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு 2 மந்த் பேக்கு நம்ம அஜித் இந்த படத்தில் அடிக்கிற மாதிரி இப்போ கமிட் அடிக்கிற என்டிஆரும் இந்த ப்ராஜெக்டுக்குள்ளே வரப்போறாருன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ரூமர் போயிட்டு இருந்தது இந்த படத்து மேலே. ஸோ இப்படியெல்லாம் போயிட்டு இருந்த ஒரு நியூஸ் வந்து இப்போ அஃபிஷியலாக வந்து நம்ம கேஜிஎஃப் 3 இருக்குது அப்படின்னு சொல்லும் போது நமக்கு வந்து ஒரு கேஜிஎஃப் ஃபேன்ஸுக்கெல்லாம் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் தான் சொல்லி ஆகணும். எப்படியும் பார்க்கலாம். பிரசாந்த் ஹிலோட என்ட்ரி வேறு மாதிரி இருக்க போதுன்னு நினைக்கிறேன் கேஜிஎஃப் சாப்டர் 3ல. அடுத்து அவர் பார்த்தீங்கன்னா கீதா மோகன்தாஸ் கூட ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ப்ராஜெக்ட் பண்ணுற மாதிரி இருக்காரு போல். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு வந்தோடனே கேஜிஎஃப் வரதுக்கு இன்னும் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன். கேஜிஎஃப் 3க்காக நீங்கள்லாம் எவ்வளோ வெயிட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.